வணக்கம். எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்னன்னா, நம்ம டாரட் கார்டில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு நம்ம 7வது கார்டை பத்தி பார்க்க போறோம். தட் மீன்ஸ் 7th கார்டு. இந்த கார்டுக்கு பேர் என்ன? இந்த கார்டுடைய பேர் சாரியட், தமிழ்ல சாரதி அப்படின்னு அர்த்தம். இந்த கார்டை நீங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த கார்டு அப்படின்னு உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அதனால் பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டாரட் கார்டு ரீடர்னு இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய வீடியோலேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இந்த சப்ஜெக்ட் டாரட் கார்டை உங்களுக்கு நான் பார்க்குறது இல்லை, கற்றுக்கிறது. டாரட் கார்டையே கற்றுக்கிட்டு நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். அதனால் மறக்காமல் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், பாருங்கள். இந்த சாரதி, இந்த சாரியோட்டை எப்படின்னா, மனித முகமும் சிங்க உடலும் கொண்ட விலங்குகள், ஸ்பீனிக்ஸ்ன்னு சொல்லுவோம். பூட்டப்பட்ட ரதத்தில் வலது கையில் செங்கோலுடன் இரு தோள்களின் திரை சந்திரன் சின்னம் பொறித்த கவசம் அணிந்து சூரிய கடவுள் இளவரசன் பயணம் செய்கிறார். நேரின் முன்னால் உள்ள கேடயத்தில் சிறகுகள் மற்றும் ஒரு லிங்க வடிவம் பொறிக்கப்பட்டுள்ளது. மார்பில் உள்ள சதுர குறியீடு அவர் சமநிலையானவர் என்பதை குறிக்கிறது மற்றும் வலிமையான அடித்தளம் உள்ளவர் என்பதை குறிக்கிறது. இந்த தேர் நட்சத்திரம் பொறிக்கப்பட்ட அந்த திரை சிலையான் அலங்கரிக்கப்பட்ட இது ஒரு நல்லெண்ணத்தின் வெளிப்பாடாக குறிக்கிறது. கையில் உள்ள செங்கோல் பிறரின் தன் வலிமையால் கட்டப்படுவதை குறிக்கிறது. கருப்பு மற்றும் வெள்ளை நிற அந்த விலங்குகள் மனிதரிடம் உள்ள விலங்கு குணத்தையும் தெய்வீக குணத்தையும் பிரதிபலிக்கிறது. கருப்பு விலங்கு இந்த பேராசையையும், வெள்ளை விலங்கு நேர்மறையான விருப்பத்தையும் குறிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 8 முனைகள் கொண்ட நட்சத்திரம் மகுடத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. அளவற்ற பொருளாதாரத்தையும் நாம் விருப்பப்படுவதையும் வலியுறுத்துகிறது. இரு தோள்களில் உள்ள பிறை சந்திரன் பிரபஞ்ச ஆற்றலையும் இவர் பயன்படுத்துவதை குறிக்கிறது. இந்த தேரோட்டும் சாரதியானரின் நேர்கொண்ட பாதை இவர் வெற்றியை நோக்கி துணிச்சலுடன் சரியான பாதையில் பயணிப்பதை குறிக்கிறது. பொதுவாக இந்த கார்டு அர்ஜுனன், அதாவது கார்டு ஆஃப் அர்ஜுனா நம்ம தமிழில் சொல்லலாம். எப்படி கிருஷ்ணருக்கு தேரோட்டியாக இருந்த கிருஷ்ணன் எப்படி அந்த உட்காந்துட்டு வருவாரோ அதை தான் இந்த கார்டு நமக்கு நினைவுபடுத்துது. பின்னால் உயர்ந்த கோட்டைகள் உள்ளன. இது நாகரிகம் மற்றும் பொருளாதார பின்னணியை குறிக்கிறது. கோட்டைக்கும் ரதத்திற்கும் இடையே ஒரு நீர்நிலை ஓடுகிறது. இது கடல் கடந்த பயணம் செய்வதை குறிக்கிறது. சரி, இந்த சாரியோட், இந்த சாரதியின் ஒரு கார்டுடைய அதாவது பலன்களை பற்றி பார்க்கலாம். இந்த கார்டை யாராவது எடுக்கிறாங்க அப்படின்னா, சுய கட்டுப்பாடு, சக்தி, வெற்றி, பயணம், வலியுறுத்தல், செயல்படுத்துபவர், ஆளுமை, உறுதியான உலக அனுபவம் கொண்டவர்களாக இருப்பாங்க. நமது வாழ்க்கையில் ஆசைகளும் இடையே உள்ள போராட்டத்தையும் இந்த கார்டு குறிக்கிறது. தன்னம்பிக்கை மற்றும் தன் சுய கட்டுப்பாடால் எதிர்ப்பை சமாளிப்பவர்கள் வெற்றியை அடைய சரியான பாதையில் போகிறாங்க. இலக்கை அடைய தடைகளையும் எதிரிகளையும் வென்று அவங்க முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. நெடுந்தூர பயணம், கடல் கடந்து போதல், அயல்நாட்டு அதாவது ஃபாரின் போகிற யோகம், சமநிலையான வாழ்வு, பொறுப்புள்ள தன்மை, உணர்ச்சிகளை அடக்கக்கூடிய இந்த திறன் உடையவர்களாக இந்த கார்டை எடுத்தவங்க இருக்கிறாங்க. எடுத்த காரியத்தில் தன் ஆற்றலை பயன்படுத்தி அதிக கவனத்துடன் வெற்றி பாதையை அடைந்து விடுவாங்க. இவர்களிடம் ஒரு செயலை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா பொறுப்புடன் அவங்க செய்வாங்க. பிறர் புகழ்ச்சிக்கு மயங்குவாங்க. ஆனால் ஏமாற்றப்படுவதும் உண்டு. தர்க்கவாதிகள், குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும், அதை எளிதாக சமாளிச்சிருவாங்க. பணம் சம்பாதித்தது ஆர்வம் அதிகம் இருக்காது. ஆனால் வெற்றி, புகழ் மீது பேராசை கொண்டவர்கள் பயணத்தின் மூலம், வெளி உலக அனுபவத்தின் மூலம் லாபம் சம்பாதிப்பாங்க. அதீத பயணத்தினால் சோர்வும் எப்போதும் சிந்தித்து கொண்டே இருக்கிறதுனால இவங்க நிலைப்பாடாக இருக்கும். தொழில், வேலை திட்டம் ஆகியவற்றில் எல்லாத்தையும் முதலீடு, வெற்றியை, லாபம் எதிர்நோக்கிற விஷயத்தில் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் தான் இவங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் நினப்பு தான் இருக்கும், ஆனால் கிடைக்காது. எல்லா தடைகளும் நீங்க போவதை இந்த கார்டு
காமிக்கிறது. பிறரை வெற்றி கொள்ள வேண்டுமானால் முதலில் உன்னை வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த கார்டு வந்து சொல்லுது. மனதை ஒழுங்குபடுத்தி வெற்றி பெற மற்றும் சுய தூண்டுதல் பெற இந்த கார்டை பயன்படுத்துகிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னா, அவங்கள டீப் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு அவங்கள வந்து சஜஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கார்டை பயன்படுத்துகிறவங்களுக்கு இது கார்டுடைய துணை கார்டு மெஜிஷியன், பேரரசர், ஹெர்மிட் போன்ற கட்டுப்பாடுள்ள மனிதரை குறிக்கும். துருப்பு வந்தால் அதிக கட்டுப்பாடு கொண்டவர் எனவும், பிறரை தன் கட்டுப்பாட்டில் வைக்க முனைவர் என்பதை அர்த்தத்தில் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் இந்த குறிப்பாக நெருப்பு தத்துவ ஒரு கார்டை அதிகமாக இது இணைக்கிறதுனால இந்த கார்டு கட்டுப்பாடு பிறரை சங்கடப்படுத்தி தன் கட்டுப்பாட்டில் இருக்கிறதை பிறரை சங்கடப்படுத்தி அந்த அளவுக்கு உள்ளாவாங்க அப்படின்னு நாம் சொல்லணும். சப்போஸ் கார்டு வந்து தலைக்கீழ வந்துருச்சு, அதுக்கு என்ன அர்த்தம்னா பேரார்வம், சுய கட்டுப்பாடு இன்மை, ஆக்கிரமிப்பு எண்ணம், பயணத்தால் நஷ்டம், மன உடல் சோர்வு, அலைக்கழிப்பு இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படும். அளவு கடந்த ஆர்வத்தால் வாழ்க்கை பாதை அந்த ரதம் தவறான பாதையில் சென்று கொண்டே இருக்கும். கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையாக சூழ்நிலையாக மாறிடும். அந்த கார்டு தலைகீழ இருந்தால் எடுத்தாங்கன்னா எதிர்க்கும் சக்தி இழந்திருப்பாங்க. அதனால் பிறரின் கட்டுப்பாட்டில் அல்லது பிறரின் தயவில் தான் வாழ்க்கையை வாழ்வாங்க. ஒழுக்கம், காரியங்களின் கவனம், பிடிவாத போக்கை மாற்றி தளர்வாக இருத்தல் போன்றவற்றை கடைபிடிக்கும் நேரம் இது. கவனமாக இருக்கணும். அதிக பயணம், தேவையற்ற அலைக்கழிப்பு ஏற்படும். தற்போது சோர்வாக இருப்பாங்க. மிக பெரும் முயற்சிகளை எடுப்பாங்க, ஆனால் கொஞ்ச அளவுக்கு தான் வந்து பலன்கள் கிடைக்கும். தேவையான அனுபவம் இல்லாதனால பணம் முதலீடு செஞ்சோம் அப்படின்னா வீணாகும். காரிய திட்டங்கள் வேலைபளு அதிகரிக்கும். திட்டங்கள் திடீர்னு தோல்வி அடையும். ஏன்னா இவங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் உறுதியாக இருக்கும், தைரியம் எல்லாம் இருக்கும். ஆனால் தைரியம் இல்லாதவங்களாக இருப்பாங்க, தயக்கம் உடையவர்களாக இருப்பாங்க. எதையும் எதிர்த்து செய்வதையே பழக்கமாக இருப்பதால் நிறைய கெட்ட பெயர்கள் இவங்களுக்கு உண்டாகிட்டே இருக்கும். திருமண தடை, புத்திர தோஷம், கடன் தொல்லை போன்றவை இருந்துகிட்டே இருக்கும். தக்க பரிகார ஆலோசனையை அவங்க வந்து பெறணும். நீங்களும் அதை கொடுக்கலாம். பணப்பற்றாக்குறை அடிக்கடி ஏற்படும். எவ்வளவு பயணம் செய்தும் உழைப்புக்கேற்ற ஊதியம் சரி பணமும் கிடைக்காது. பிறரின் தேவையற்ற பிரச்சனைகளை தலையிட வேண்டாம். அதனால் வீண் வாதங்கள், வீண் விரோதம் எல்லாம் ஏற்படும், ஆளாவாங்க. வாழ்க்கை பயணம் திசை மாறி போன்றது போல உணர்வாங்க. ஆனால் இனி வரும் வாழ்க்கைக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும். வாகனங்களை இயக்கும் போது கவனமாக இருக்கணும். நெடுந்தூரம் பயணம் செய்யும் போது இரவு நேரத்தை ரொம்ப தவிர்க்கிறது நல்லது. இந்த சாரதி இந்த கார்டை எடுத்தவங்களுக்கு போராட்டத்தை நிலைமையும் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும். வாழ்வின் வெற்றி பெற பயணத்தை ஓட்டத்தை அதிகரிச்சுக்கிட்டே அவங்க வந்து வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ இவங்களுக்கு நீங்கள் வந்து சில மெட்டீரியல் கொடுக்கலாம். அதாவது இந்த ஃபென் குயின் வாஸ்துப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த ஹார்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இவங்களை என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களை எப்படி நீங்கள் வந்து ஆலோசனை கொடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் கற்றுக்கிட்ட முறையில் என்ன வேணால் கொடுக்கலாம். ஆனால் ஆன்மீக கட்டுப்பாடுகளை கொடுத்துட்டு சரண்டர் பண்ணக்கூடிய விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டு வாழ்க்கையை குறித்ததான ஃபிலோசஃபியை கற்றுக் கொடுத்து உடல் தத்துவத்தை குறித்தான விஷயங்களை உங்களுக்கு 96 தத்துவங்களை கற்றுக்க சொல்லிவிட்டு எப்படி இருக்கணும் அப்படின்ற வாழ்க்கை முறையை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து யோக பாதையில் இவங்களை வந்து வழி நடத்தணும்னா டக்குன்னு உங்களுக்கு அந்த வழியிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. அவங்கள சரியாக்குறதுக்கான வழி தானாக பிறக்கும். இதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இந்த சாரியோட் அப்படின்ற இந்த சாரதியின் இந்த கார்டுடைய எக்ஸ்ப்ளனேஷன் இது தான். ஸோ இதை நாம் இந்த கார்டை பற்றி முழுசாக தெரிஞ்சு மனசில் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ரெண்டு மூணு தடவை கேட்டிங்கன்னா மனசில் பதிஞ்சிடுச்சுன்னா அற்புதமாக இருக்கும். மனசில் பதிஞ்சிடுச்சுன்னா நம்ம எழுதி வச்சுக்கிட்டு நோட் பண்ணி வைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் மனசில் பதிஞ்சு ஒரு முறை ஆழ் மனசில் பதிஞ்சிச்சுன்னா அது ஒருபோதும் மறந்து போகாது. அதனால் ஈஸியாக அடுத்தவங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ வெரி மச். அடுத்த பதிவில் நாம் என்ன பண்ண போகிறோன்னா வேறு ஒரு கார்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு வந்து ஒரே நாளில் முடியாது, நிறைய பதிவுகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதாவது அபவ் ஒரு 100 வீடியோக்கு மேலே வரும் கண்டிப்பாக. ஏன்னா இது வரைக்கும் நான் முன்னாடியே போட்டிருக்கேன் என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில். நீங்கள் டேரோ கார்டு ரீடிங் போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். ஸோ அந்த கார்டில் மன்னிக்கவும் கார்டை பற்றியும் சரி, அந்த கார்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்த டேரோ கார்டு ரீடிங்னா என்ன, பேசிக்கலாக யாரெல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இதெல்லாம் வந்து பேசிக்காக இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதை முழுசாக கற்றுக்குங்க. அப்புறம் மொத்த 78 கார்டையும் ஃபுல்லாக வீடியோஸை நீங்கள் பார்த்து முடித்த பிறகு
ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோஸ். அதெல்லாம் முடித்த பிறகு இது எப்படி நீங்கள் பலன் சொல்லலாம் அப்படின்ற மொத்த தகவலையும் இந்த பதிவில் நான் கொடுக்க போகிறேன். முக்கியமாக சொல்லணும்னா டேரோ கார்டிங் இப்போ எங்கேயும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே உங்களுக்கே கற்றுக்கலாம், செல்ஃபாகவும் பார்த்துக்கலாம், அடுத்தவங்களுக்கும் நீங்களே சொல்லலாம் கூட. நீங்கள் கூடிய விரைவில் நல்ல ஒரு டேரோ கார்டு ரீடராக மாறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். டேரோ கார்டு ரீடர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். அவங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் கற்றுக்கலாம், உங்களுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.